ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான நேரத்தை செலவு பண்ணி நம்ம வீடியோவை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலுக்கான ஒரு அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு சந்திரகலா மேலே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏற்கனவே சந்தேகப்பட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலாவை சிவனாண்டியை சுட சொன்னாங்க. சந்திரகலா நம்மளோட சந்தேகம் பட்டபடி வெளியே தெரியக்கூடாது, நம்மளோட திட்டம் உள்ளேயே இருக்கணும், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு சிவனாண்டியை ஒரு சுட்டு பண்ணுறாங்கன்னா நம்மளை இப்போதைக்கு காப்பாற்றிக்கணும். நம்ம மட்டும் சிவனாண்டியை சுடலைன்னா இப்போது சாமுண்டீஸ்வரி அக்கா நம்மளோட வெட்ட வெளிச்சம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும், நம்ம திட்டம் போடுறோன்றது எல்லாமே தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சிவனாண்டியை சுட்டுருப்பாங்க. இப்போ ரெண்டாவது சந்தேகம் இந்த புல்லட் கன்னு மூலயமா வருது. நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு சந்திரகலா ஒரு வேளை இதை பண்ணியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் சந்திரகலா ஏதோ ஒரு திட்டம் போடுறா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. இப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க, இதில் கார்த்தியா இருக்க வாய்ப்பு கிடையாது. கார்த்தி நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணுவான், இப்போ கூட அவன் நல்லது தான் பண்ணியிருக்கான். எனக்கு என்னவோ சந்திரா மேலே ஒரு சந்தேகமாக இருக்குது. அடுத்த விஷயத்தில் எதனா இந்த மாதிரி மாட்டினா கண்டிப்பாக சந்திரகலாவை முதல்ல நோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போது நம்மளோட ரேவதிக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விவரம் தெரிய வருது. அதாச்சும் நம்மளோட டாக்டரோட பொண்ணு சொல்கிறாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா சந்திரகலா இப்போ மாட்ட போகிறாங்க. என்னென்னா டாக்டரோட பொண்ணுக்கிட்ட அவங்க டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் தான் ரேவதி, அவங்களுக்கு தலையில் அடிபட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அவங்களோட அம்மாவோட தங்கச்சி சந்திரகலான்னு ஒருத்தவங்க என்னை மிரட்டி பொய்யான ரிப்போர்ட்டை கொடுக்க சொன்னாங்க. அவங்க பழைய ஞாபகம் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஏமா இப்படி ஒரு கெடுதல் பண்ணேன், நான் உடனே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, கிளம்பி போகிறாங்க. இப்போது நம்மளோட ரேவதி கிட்ட அந்த பொண்ணு சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏற்கனவே தலையில் அடிபட்டதுனால நீங்கள் பழைய ஞாபகத்தெல்லாம் இழந்துட்டீங்க, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி வந்துடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சந்திரகலா தான் உங்களை கிட்ட பிரித்து இந்த விஷயத்தை வச்சு மறக்க வச்சு பொய்யான ரிப்போர்ட்டை எங்கள் அம்மாவை கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க.